ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எப்போதும் போல் ஊருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து காலையிலேயே ஒர்க்கு கிளம்புனாங்க. கிளம்பிட்டு வீட்டில் வந்து பெரண்டை செடி வளர்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பெரண்டை வந்து ஒடிச்சு தந்துட்டு இருந்தாங்க. அதை வந்து துவையல் மாதிரி சாப்பாட்டுக்கு வச்சிரு, மத்தியானம் சாப்பிட்டு போகலான்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் மிளகு தக்காளி பழம் வந்து பழம் பழுத்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த செடியில் இருந்த பழத்தை எடுத்து எப்படி போட்டு விளாண்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டு அவங்களும் ஒர்க்கு கிளம்பிட்டாங்க. ஒர்க்கு கிளம்பி போயிட்டு மத்தியானம் வரும்போது வந்து இழந்த பழம் வந்து பறிச்சுட்டு வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இந்த பழம் வந்து சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு சீசனுக்கு கிடச்சுன்னா அனைவரும் வாங்கி சாப்பிட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இழந்த பழத்தில் வந்து வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோட வந்து டயட்ரிக் ஃபைபர் என்னும் நார்ச்சத்து நிறைந்த பழம் வந்து இந்த இழந்த பழம் ஃப்ரெண்ட்ஸ். இழந்த பழம் வந்து உடலில் உள்ள பித்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய அந்த குணம் வந்து இழந்த பழத்தில் இருக்குது. இழந்த பழம் வந்து செரிமான சக்தியை தூண்டி நன்கு பசியை உண்டாக்குமா ஃப்ரெண்ட்ஸ். பெண்கள் வந்து மாதவிலக்கு நேரங்களில் ஏற்படக்கூடிய வயிற்று வலியை வந்து ரொம்ப தடுக்குது. குடல் புற்றுநோய் வராமல் தடுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாருக்காவது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி ஊருக்கு போயிட்டுருக்க சாத்தூர் போகிற வழியில் வந்து சூரியகாந்தி ஆல்ரெடி ஏற்கனவே போட்ட வீடியோவில் வந்து சூரியகாந்தி செடி போட்டிருக்கேன். அது வந்து லாங் செடியாக என் ஹைட்டுக்கு இருந்துச்சு அந்த செடி வந்து. இந்த செடி வந்து இப்போ ரீசெண்டாக போட்டிருப்பாங்களுக்கு. இது வேறு காட்டில் இப்போ தான் குட்டி குட்டி ஏற்கனவே சூரியகாந்தி பூச்செடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து குட்டி குட்டி செடியாக இருக்கவும் சரி ரோட்டு பக்கத்துலேயே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எல்லோரும் வந்து வீடியோலாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. நாங்களும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கவும் எனக்கு எல்லோ கலர் பூனா ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி நம்மளும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லி பாண்டியராஜை கூட்டிகிட்டு வந்து வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சூரியகாந்தி வந்து தினமும் வந்து ஒரு 4 சூரியகாந்தி விதை சாப்பிட்றதுனால உடலுக்கு தேவையான அத்தனை சத்தும் கிடைக்குமா ஃப்ரெண்ட்ஸ். புரதம், கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, வைட்டமின் இ, B6, நியாசின், இரும்பு சத்து உள்ளிட்ட பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் வந்து சூரியகாந்தி விதையில் வந்து பொக்கிஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் காணப்படும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி பண்புகள் வந்து நோய் எதிர்ப்பு தொற்றுலேருந்து காக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். கருவுற்ற பெண்கள் வந்து அவசியமாக இரும்பு சத்து, ஃபோலேட் போன்ற சூரியகாந்தி விதையில் உள்ளதான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கன்சீவாக இருக்கவங்களாம் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. கரோட்டினாய்டுகள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சூரியகாந்தி விதையில் இருக்கும் அன்சாச்சுரேட் கொழுப்பு உங்கள் உடலில் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்த உதவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்கள். நானும் சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சூரியகாந்தி விதையில் உள்ள கொழுப்பு சத்து வந்து இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்கள். நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய தூரம் போகணும்னு சொல்லிட்டு சரின்ட்டு கிளம்பலான்ட்டு 2 வந்து சூரியகாந்தி பக்கத்தில் இருந்துச்சு. அதில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி போஸ் கொடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாண்டியராஜ் சொல்லி காட்டிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவங்களுக்கும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்னையும் ஃபோட்டோ எடுத்து தந்தாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் 2 பேர் கிளம்பிட்டோம். அப்புறம் மீத பேரெல்லாம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போகும்போது இந்த கோயில் வந்து நிறைய டைம் பார்த்துட்டே போவோம். இந்த டைம் ரொம்ப ஸ்லோ பண்ணி பார்த்துட்டு போனாங்க. ஆஞ்சநேயர் கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வந்து தோட்டத்தில் வந்து வெங்காயம் வந்து நட்டு இருக்கும்போது உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். இது நட்டு முடித்து வளர்ந்து பெருசாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் புடலங்காய் செடியெல்லாம் கொடி ஓடி ஒரு டைம் அத்தை எடுத்துட்டாங்க. புடலங்காய் கமிஷன் கடைக்கு கொண்டு போய் போட்டாங்க. இது நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போயிட்டு மறுநாள் வந்து புடலங்காய் எடுத்தாங்க. இப்போ தான் ஸ்டார்டிங்னால கொஞ்சம் தான் புடலங்காய் காய்ச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். புடலங்காய், பாகக்காய், அப்புறம் வெள்ளைப்பூண்டு செடியெல்லாம் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷம். அதெல்லாம் காட்டியிருந்தேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக புடலங்காயோட மருத்துவ பயன்கள் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். புடலங்காய் வந்து குடல் புண்ணை ஆற்றுமா ஃப்ரெண்ட்ஸ். வயிற்று புண், தொண்டை புண் உள்ளவர்கள் வந்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் நோயின் பாதிப்புகள் வந்து குறையுமா ஃப்ரெண்ட்ஸ். பெண்களுக்கு உண்டாகும் வந்து அதாவது ஸ்டொமக்கில் லேடிஸ்க்கு வந்து வயிற்றில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகி கொண்டு வந்துடும் சொல்கிறாங்க. காய்ச்சல் உள்ளவர்கள் வந்து புடலங்காயை வந்து கொதிக்க வச்சு சூப் செய்து சாப்பிட்டால் காய்ச்சல் இருக்கிறவங்க வந்து புடலங்காய் சூப் வந்து செஞ்சு ஒரு நைட்டில் குடித்தாங்கன்னா அந்த நைட்டே காய்ச்சல்லாம் சரியாயிடும்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊர் சைடு பெரும்பாலும் தோட்டங்களில் வந்து புடலங்காய் தான் நடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். புடலங்காய், பாவற்காய், பூந்தோட்டம் எல்லாம் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புடலங்காய் வந்து வயிற்றில் உள்ள பூச்சிகளை கொல்லுமா ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து காய், வேறு, இலை எல்லாமே மருத்துவ குணம்னு சொல்கிறாங்க. நம்ம பயன்படுத்துவது வந்து காயை மட்டும்தான். பொதுவாக வந்து புடலங்காயில் நீர் சத்து அதிகமாக உள்ளதால் சிறிதளவு சாப்பிட்ட
சாப்பிட்டவுடன் வயிறு நிறைய வந்துடும் சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்கள் வீட்டு மாமரம் 2 மாமரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 மாமரத்துலேயும் இந்த வருஷம் வந்து பூ வந்து சூப்பராக பூத்துருந்துச்சு. ஒரு இடம் கூட இல்லாமல் அந்த மாதிரி பூத்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாப்போம் பிஞ்சு வச்சுருக்கு. பாப்போம் இன்னும் ஒரு 3 மந்த்து கழித்து போய் பார்க்கையில் மாங்காய் வந்து எப்படி காய்ச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த காடு வந்து பாவக்காய் காடு வந்து அப்போ பார்த்து வந்து புடலங்காய் காடு பார்த்துருப்பீங்க. அதுக்கு இடையிலையுமே வெங்காயமும் முள்ளங்கி நட்டு விட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இது ஒன் சைடு வந்து பாவக்காயும் ஒன் சைடு புடலங்காயும் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து புடலங்காய் செடி. பூ இப்படி தான் பூக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புடலங்காய் செடி பூ. அதுக்கப்புறம் இப்போ தான் ஸ்டார்டிங்னால சின்ன சின்ன காயாக தான் இருந்துச்சு. அத்தை ஏற்கனவே ஒடிச்சிட்டாங்களா, அதனால் இன்னும் ரொம்ப சின்ன சின்ன காயாக தான் இருந்துச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பாவக்காய் செடியோட நன்மைகள் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாவக்காய் செடியில் வந்து பசலைக்கீரையில் இருப்பதை விட 2 மடங்கு வந்து கால்சியம் இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாவக்காயில். நமக்கு வந்து எலும்பு பல்லு வளர்ச்சிக்கு வந்து உதவுமா ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் வாழைப்பழத்தில் இருப்பதை விட 2 மடங்கு பொட்டாசியம் இருக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாகற்காயில். தசையோட வலிமையும் நரம்பு மண்டல செயல்பாடும் இதய நலனும் போன்றவை பொட்டாசியம் அத்தியாவசியமாகுமா ஃப்ரெண்ட்ஸ். ப்ரொக்காலில் இருப்பதை விட 2 மடங்கு பீட்டா கரோட்டின் பாகற்காயில் உண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீட்டா கரோட்டின் தான் நம்ம உடலில் வைட்டமின் ஏவாக மாற்றப்படுதாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நமது கண் தோல் போன்றவற்றுக்கு வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த பாகற்காய் வந்து உங்கள் வீட்டிலலாம் பாகற்காய் கிடச்சிச்சின்னா வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாகற்காயை வந்து வேக வச்சு நீரை குடிக்கும்போது நீரிழிவு நோயிலேருந்து பித்தம், தலை சுற்றல், நோய்கள், குடல் பூச்சிகள் வராதாம் ஃப்ரெண்ட்ஸ். காரணம் வந்து பாகற்காய் பழத்தில் தான் நோய் எதிர்ப்பு ஆற்றலும் நோய்களை நீக்கும் ஆற்றலும் அதிகமாக இருக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். வயிற்றில் இருக்க பூச்சி, சர்க்கரை நோயாளி இருக்காங்கள அவங்களுக்கு மருந்தாகவும் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அத்தவங்க காடு தான் ஃப்ரெண்ட்ஸ். காட்டில் வந்து இந்த கோழிக்கொண்ட பூன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பூச்செடி இப்போ தான் நட்டு விட்ருக்காங்க. அத்தை வந்து சுற்றிலுமே வேலி கம்மி மாதிரி போட்டிருந்தாங்க. நாய் வந்து உட போய் இந்த பாகற்காய் கொடியெல்லாம் அத்து விடுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யாருக்கெல்லாம் நைட்டில் வந்து சரியாக தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து புடலங்காய் வந்து ஒரு பீஸ், அதாவது கட் பண்ணி ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை மிக்சியில் அந்த விதையோடு சேர்த்து அரைச்சி வடிகட்டி குடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை குடிச்சிங்கன்னா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி டாக்டரே சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். அதனால் யாருக்கெல்லாம் தூக்கம் வராதவங்க வந்து அந்த புடலங்காய் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்து அரைச்சி குடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து குமிட்டிக்கீரை ஃப்ரெண்ட்ஸ். குமிட்டிக்கீரை வந்து பாசி பருப்பு வந்து போட்டு கடைஞ்சா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாலாம் தான் நிறைய டைம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து வரிசையில் வந்து வெங்காயத்துக்கு பக்கத்துலேயே மிளகு தக்காளி கீரையும் நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஊருக்கு வரும்போது பறிச்சுட்டு வரலான்னு சொல்லி பறிக்கலாம். அப்புறம் அத்தையே வீட்டில் இருக்கும்போது பறித்து வெஞ்சன மாதிரி, அதாவது மிளகு தக்காளி கீரை கூட்டு, பொரியல் கூட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து கருவேப்பிலை செடி தூருக்கு அடியிலே இருக்குது. பெரிய செடியாக நாங்கள் கருவேப்பிலை வேணும்னா வீட்டுக்கிட்டே இருக்குது, தோட்டத்துலேயும் இருக்குது. இங்கேயும் வந்து பறிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மாமரத்தில் வந்து பூ நல்லா பூக்கணும்னா வந்து மாமரம் வந்து தலையக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொழுந்து விட்டு தளைஞ்சு வந்துச்சுன்னா பூ நிறைய பூக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த கொழுந்து விட்டு அந்த முட்டு வைக்கிற இடத்துல வந்து கொழுந்து விடாமல் இருக்கணும். அப்போ தான் மரம் ஃபுல்லாமே செம்மையாக பூத்து அந்த பூ கொட்டாமல் இருந்தால் தான் அந்த பிஞ்சு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாம்பூ பிஞ்சு எங்கள் மரத்தில் வந்து பிஞ்சு பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக தூரமாக இருக்கனால இன்னும் 1 வாரம் 2 வாரம் கழித்து போய் பார்க்கும்போது அந்த பிஞ்சு பெருசாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போனேன்னா கண்டிப்பாக மாமரம்க்கு வந்து காய் காய்ச்சதுக்கப்புறம் வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாமரத்தை இது 2வது மாமரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யார் வீட்டிலலாம் மாமரம் பூ எடுத்துருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊர் சைடு அப்பாவும் மாமரம் வாங்கியிருக்காங்க. அப்பா ஊர் சைடும் நல்லா பூ பூத்துருக்குன்னு சொன்னாங்க. பாருங்கள் எல்லா பூவுலையுமே பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அந்த பிஞ்சு வந்து விழுகாமல் இருக்கணும்னா அந்த பனி இதுக்கெல்லாம் இருந்து
ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த பிஞ்சு நல்லா பெருசாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காற்று இந்த மாதிரி மழை பெஞ்சிச்சினாலும் கொட்டாமல் இருக்கணும். அப்போ தான் பாதி பிஞ்சு வந்து பிஞ்சை விட்டுருச்சு. ஸோ ஹாப்பி, நல்லா பார்க்கும்போதே நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஆட்டுக்குட்டி தான் சும்மாவே இருக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆடு வந்து அந்த குட்டி போட்டிருக்குன்னு சொன்னேன்ல, அந்த ஸ்வேதாவோட பொண்ணு அஜிதா, அந்த பாப்பாவும் சும்மா இருக்க மாட்டேங்குது. அந்த பூ வந்து கடிச்சு தின்னுட்டு போயிடுதுன்னு அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. நான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்படி தான் பார்த்தேன். அங்கே காட்டுக்குள்ளே கொஞ்சம் நேரம் தெரியுது அந்த ஆட்டுக்குட்டி, அதுக்கப்புறம் அந்த பூவை கடிக்கிறக்காண்டி கொஞ்சம் நேரம் வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். சரின்ட்டு வீடியோ எடுக்கலான்ட்டு வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வீட்டுக்கு போகலான்ட்டு நானும் கிளம்பிட்டேன். வீட்டிலேருந்து ஃபோன் அடிச்சுட்டு இருந்தாங்க. சரி வா ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறதா தான் ஒரு வேலையாக வந்திருந்தான். பாண்டராஜ், அதாவது சித்தி பொண்ணுக்கு வந்து குழந்த பிறந்துருந்துச்சு. அதை பார்க்குறக்காண்டி தான் ஊருக்கே போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். போன வழியில் வந்து செம்ம மழை, பயங்கர மழை ஃப்ரெண்ட்ஸு. அந்த டயத்தில் யார் யார் ஊர்லலாம் மழை பெஞ்சிச்சின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மணி நேரம் பயங்கர மழை. தண்ணி வந்து அவ்வளோ தண்ணி போச்சு ரோட்டில், பைபாஸ் ரோட்லேயே அவ்வளோ தண்ணி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க ரொம்ப நாள் வெயில் அடிச்சுட்டே இருந்துட்டு மழை பெய்யவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மழையில் நனையலாம்னு பார்த்தா பாண்டியராஜ் மழையெல்லாம் ஒத்துக்காது, சரி வான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மறுநாள் வந்து அத்தந்தான் புடலங்காய் காட்டிலேருந்து இப்போ தான் கொண்டு வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் சும்மா வீடியோ எடுக்கலாம்ட்டு வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் முள்ளங்கி வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக இருக்குது. அதனால் ஓரளவு பெருசாக வந்ததை மட்டும் அத்தை பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. சரி கொடுக்குற விலைக்கு கொடுத்துக்கலான்னு சொல்லி கமிஷன் கடைக்கு அனுப்பிச்சி வச்சா அவங்க போய் அண்ணன் ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டிகிட்ட நான் போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அத்தை மாமா வந்து மூட்டை வந்து தையல் போட்டு வச்சுருந்தாங்க. கமிஷன் கடைக்கு வந்து வண்டி வரட்டுன்னு சொல்லி இந்த இது வந்து தான் ஸ்வேதா, இதுதான் பையன் போட்டிருக்காங்க. இந்த ஸ்வேதா பிள்ளைக்கு தான் பையன் பிறந்திருக்குது. பையன் பேர் வந்து ஆகாஷ். இந்த பையன் தான் ஆகாஷ். இந்த பையனை பார்க்கத்தான் போன டைம் ஊருக்கு போனப்போ பார்க்காம வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த டைம் கண்டிப்பாக போய் பார்க்கணும்னு சொல்லி காட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காண்டி காட்டுறதுக்காண்டி. இன்னொன்று வந்து அஜிதா, சுஜாதா பொண்ணு வந்து அஜிதா, இவங்க வந்து சுஜாதா. இவங்க ஆகாஷ் பையன் கூட ஒரு வழியாக அந்த சைடு போயிட்டான். இந்த அஜிதா பாப்பா வந்து சும்மாவே இருக்க மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் வளர்ந்துருச்சான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால பயங்கரமாக விளையாடிக்கிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஏறி தாவி கூச்சிக்கிட்டு இருந்து ஃப்ரெண்ட்ஸு. நான் வந்து பாண்டியராஜ்கிட்ட போன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆகாஷ் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் அத்தை வந்து ஆட்டுக்கு ஆண்டி தலை பறிச்சிட்டு வந்திருந்தாங்க, அதையும் வச்சு மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவங்க தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கையில் எங்கள் அண்ணா அண்ணியை பார்க்க போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா அண்ணியும் அந்த அண்ணா அண்ணியோட அம்மா வீடு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி அவங்களையும் போயிட்டு அந்த வழியாக போனால் சரி அங்கே தான் இருக்கேன்னு சொன்னாங்க. சரி மீட் பண்ணிவிட்டு போயிடலான்ட்டு போனேன். அப்புறம் வந்து அண்ணியோட அப்பா அம்மா வந்து வீட்டுக்கு போனால் காட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. சரி காட்டிலே போய் பார்த்துட்டு போயிடலாம்னு, காடும் பக்கம்தான்னு சொன்னாங்க. காட்டில் போய் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் போகவும் பேசிகிட்டு இருந்தாங்க. பாண்டியராஜ் அவங்க அம்மா அப்பா கூட பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து ப்ளம்ஸு பழம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு, இப்போ தான் காய் காய்ச்சி பழம் பழுத்து இருந்துச்சு. அப்போ வந்து 4 பறிச்சு தந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சரி வீடியோ எடுக்கலாம்னு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்காகனா 2 தொங்கிட்டு இருந்துச்சு ப்ளம்ஸ் பழம். யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் புளிப்பாகவும் துவர்ப்பாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு. அண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி அந்த அப்ப கூட கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. குதிரைசாமி அடிக்கிறது அது இங்க சேர்ந்தது தானே, அதெல்லாம் முதல்ல வந்து பார்த்தது. அதெல்லாம் சின்ன பொருளை வந்து இதுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் வந்து ஹலோ பிறந்த வேலை அவங்களையும் எடுத்துட்டு அன்னைக்கு அனுப்பி விட்டுருவேன். தூக்கம் நல்லா வருமாங்கண்ணா, படத்தை நல்லா ஜம்முன்னு எழுதிக்கிட்டு. அம்மா வீடியோ எடுத்து அன்னைக்கு அனுப்பி விடுறேன் நான், சரிங்களா? சொல்லி வச்சமா வந்து பாருங்க. இந்த பாப்பா நந்தினி வயசுக்கு வந்தோடனே அவங்கள அனுப்பி விடுறா மக்கா நாளும். அதான் சொல்றேன், தங்கச்சி மாலை கட்டி கொடுக்கணும்னு வந்தாப்போ அங்கே கலக்காமத்தில் கட்டி கொடுத்தேன். என் அங்காளுக்கு சித்தப்பா மகன் 5 கலக்காமத்தி போய் அது அந்த பொண்ணை கட்டி கொடுத்துட்டு இங்கே வந்தவன் அந்த பொண்ணை கூட்டியாந்து ட்ரெஸ் எடுத்து உடனே அந்த பையன் தங்கச்சி மேலே சித்தப்பா
ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகவும் அண்ணியோட அப்பா அம்மா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்களுக்கு வந்து இளநீ வெட்டி கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே தொட்டாச்சிருங்கி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த தொட்டாச்சிருங்கியை தொட்டு தொட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் தொட்டாச்சிருங்கி கூட இப்படி விளையாண்டுருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அண்ணியோட அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு நாங்களும் ஊருக்கு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அன்னிக்கு வீடியோ கால் பண்ணி காட்டிக்கிட்டு இருந்தேன். அன்னிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அப்பா வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்க தோட்டத்தையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நாங்களும் கிளம்புறோம்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.